வெள்ளிங்கிரி மலை கோவிலில் உள்ள பூஜை கடைகளை சூறையாடிய காட்டு யானை வீடியோ வைரல். கோவை ஆலாந்துறையை அடுத்த வெள்ளிங்கிரி மலை கோவில் பகுதியில் அவ்வப்போது காட்டு யானைகள் இரவு நேரங்களில் வந்து செல்வது வழக்கம். அதே வேளையில் பகல் நேரத்திலும் பக்தர்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய வழித்தடங்களில் காட்டு யானைகள் நின்று வழிமறித்து பின்னர் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து காட்டுப்பகுதிக்கு விரட்டியவுடன் மீண்டும் பக்தர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பூண்டிமலை கோயிலுக்கு சென்று வருகின்றனர். அடர்ந்த காட்டுப்பகுதியில் கோவில் இருப்பதால் தினந்தோறும் வன விலங்குகளால் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பூண்டி வெள்ளிங்கிரி மலைக்கோயில் அடிவாரத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பக்தர்கள் மற்றும் அங்கு கடை வைத்திருந்த வியாபாரிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஒரு கட்டத்தில் யானை மெல்ல நகர்ந்து கோயிலின் அருகே உள்ள பூஜை பொருள் விற்கும் கடை மற்றும் பொம்மை கடைகள் சூறையாடியது. இதனை அங்குள்ள பக்தர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்தது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஐயோ, உள்ள போயிடாதப்பா, வெளியே போயிருப்பான்னா கடைக்குள்ள யானை வந்துருச்சுங்கண்ணா. ஆமா, கடைக்குள்ள கடை முன்னாடி நிக்குது. யாருமே இல்லை, யாருமே சத்தம் போடல. எங்கேனா சத்தம் போடுறது? பூசாரி இருந்துட்டு எப்படியுமே போக முடியாது. போயிடுறா, ஷோகேஸ் எல்லாம் உடச்சிட்டாங்கண்ணா. கத்தாதம்மா, கம்முன்னு இருமா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷோகேஸ் உடச்சிட்டா, முன்னாடி தான் நின்று சாப்பிட்டு இருக்கான். யாருமே சத்தம் போடல, ஒரு பட்டாசம் கூட வெடிக்கல. இங்க அன்னதான கூடத்துலேருந்து மேலே ஏறி வந்துருச்சு. அங்கே கதவு முட்டுச்சு. அங்கே சத்தம் போட்டோம்னா வந்தவன் போயிடாத. அப்படியே பிரசாத கடையில் முன்னாடி இழுத்து இது லட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்குது. அப்படி போடுறான். உள்ள போயிடாதா போகுது. யாரும் சத்தம் போடுங்கப்பா, சத்தம் போடுங்க. போடா கணேசப்பா, கணேசா கணேசா ஓ, பதட்டமா இருக்குது. போடா பட்டாசு. அப்பவே கடை சாப்பிடலாம்னு நினைச்சேன் நான். கடைக்குள்ள போயிட போகுது. வாங்க கடவுளே, வெளியே வாங்க. சத்தம் போடுங்கப்பா. பட்டாசு தூக்கி வீசுங்க. வாங்க கடவுளே.